கேக்குதா பிரபு? கேக்குது. ஓகே. எஸ் பிரபு. ஸோ கொஸ்டின் என்னன்னா பிரபு, இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ஷேர் பண்ணோம் பிரபு. இந்த மாதிரி கோல்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கோல்டோட குவாலிட்டிஸ் தெரியணும், வெரி கரெக்ட். அப்பதான் நம்ம பர்ச்சேஸ். எஸ் பிரபு. ஸோ அப்போ ஒரு டிவோட்டி கேட்ட கொஸ்டின் என்னன்னா பிரபு, இந்த மாதிரி இனிஷியலா நம்ம ஒரு இப்போ கோல்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஈக்குவலண்ட் வந்து ஒரு குரு நம்ம அக்செப்ட் பண்றோம் பிரபு. குரு கிட்ட நம்ம போய் நம்ம சரண்டர் பண்றோம். அந்த டைம்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கும்போது நம்ம இன்னும் நம்ம மோட்ஸ் ஆஃப் நேச்சர் நம்ம இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கோம். அதனால நம்ம எடுக்கிற டெசிஷன் கூட ஒரு இன்ஃபுளுன்ஸ்ட் பை மோட்ஸ் தான் இருக்கும் பிரபு. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்து தான் நம்ம மோஸ்ட்லி 90% நம்ம சூஸ் பண்ணிடுறோம். ஒரு குரு நம்ம, அதாவது கீர்த்தன் நல்லா பண்றாரா, இது பண்றாரா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபேமஸா இருக்காரா, இது வந்து ஒரு நார்மல், இது ராங்கா ரைட்டான்றது டிஃபரெண்ட் டிஸ்கஷன் பிரபு. பட் மேக்ஸிமம் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம மோட்ஸ் ஆஃப் நேச்சர்ல பண்ணிடுறோம். அட்ராக்டட். எஸ் பிரபு. அதுக்கப்புறமா நம்ம சாண்டிங் பண்றோம், கண்டினியூ பண்றோம். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம லுக் பேக் பண்ணும்போது நம்ம அன்னைக்கு இருந்த ஸ்டேஜுக்கும் இன்னைக்கு இருக்க ஸ்டேஜுக்கும் நம்ம ப்ராக்ரஸ் நம்மளுக்கு தெரியுது மனசுல. சோ அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு சின்ன ரிக்ரெட் வருது, அடடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம செல்ஃப் ரியலைஸ்டான்னு அன்னைக்கு எனக்கு பார்க்க தெரியலையே, இன்னைக்கு பார்த்தா அவர் செல்ஃப் ரியலைஸ் மாதிரி அவ்வளோவா எனக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க பிரபு. அதுதான் என்ன சொல்லுதுன்னாக்கா, நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி, பிஃபோர் பர்ச்சேசிங் கோல்டு யூ ஷுட் நோ த குவாலிட்டிஸ் இல்லையா? Before accepting a guru, you should also know the qualities of the guru. How you can, with your knowledge, with your influence, you cannot do that one, isn't it? Yes, so you should first of all depend upon Krishna. You have to worship Krishna with love and devotion. Then Krishna will get you a guru. You cannot go for guru. Krishna will get you a guru according to your heart contents. You understand? Don't get admired by some qualities of your guru. Oh, he is singing very nicely, he is dancing very nicely, he is speaking very nicely. These and all not the criterion. You understand? Some guru may be suitable for some sishyas. The same guru may not be suitable for some other devotees. Okay. So by the mercy of Krishna only we will get the guru. Please understand this statement. You cannot choose your guru on your own taste. That is not going to help you. You should get attached to Krishna. Then Krishna will guide you towards your guru. You understand? Even by chance you took a guru, after 10 years realize that your guru is not self-realized. Okay? Then also don't bother. Depend upon Krishna. You already accepted your guru. Whether that is fake or genuine, that is not the matter. Okay? On your part, you did your best. So Krishna will help you now. You understand? I also told in another example, you are a employee, employed in a company, and your boss is not a devotee. But if you consider your boss as representative of Krishna and you work, okay, then Krishna will take action. He can change your boss. That is, boss habit will be changed. Otherwise, you will be sent to some other boss. This is the obligation of Krishna. So you already chose a guru who is not genuine, but you are genuine. That's why Krishna got the obligation to make your guru perfect, or he may direct you to someone else who is pure. பிரபு,
பட் நீங்க இப்போ இந்த பாயிண்ட்ல இன்னொரு டவுட் என்னன்னா, um, கிருஷ்ணர் கிட்ட இனிஷியலி அவ்வளவு சரண்டர் ஆகணும்ன்ற அந்த நாலேஜ் ஒரு அந்த uh, பிராக்டிஸே வந்து ஒரு குருவோட மர்சியில தானே பிரபு வரும். சோ இனிஷியலாவே நம்ம எப்படி Prabhupada clearly told in his purports. அதுதான் நான் சொல்றது, எல்லோரும் பிரபுபாத புக்ஸ் முதல் படிக்கணும். Prabhupada never told that you choose your guru. No. You just attach to Krishna. Serve Krishna nicely. Then he will guide you. He never told you just get attached. You choose your own guru. He never told. Prabhupada himself never chose no like that. He was not at all interested in Vaishnavas, the sannyasis. Daily his father used to bring some people and feed. But Prabhupada lost the interest in that one. But after hearing from Bhaktisiddhanta Swami Srila Prabhupada, he confirmed that this is the genuine Guru. He is my Guru. You had to take the life history of Prabhupada. எஸ் பிரபு. அப்போ இனிஷியலி அந்த கிருஷ்ணர் கிட்ட போகணும்ன்ற ஒரு டிசைர் வந்து அப்போ ஒரு அன்கண்டிஷனல் காஸ்ட்லெஸ் மர்சி ஆஃப் ஆச்சாரியானால தான் வருமா பிரபு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டா, லெட்ஸே சின்ன வயசுல இருந்து கம்ப்ளீட்டா மெட்டீரியலிஸ்டிக்கா வளர்றேன். ஆல் ஆஃப் அ சடன் எப்படி பிரபு எனக்கு கிருஷ்ணர் கிட்ட போகணும்ன்ற ஒரு அது வந்து ஒரு குருவோட மர்சியால தானே பிரபு இனிஷியலா வரும்? குருன்றது எது அதுக்குதான் சொல்லுவாங்களே, 3 பேர் இருக்கிறாங்க குருஸ். முதல் வந்து வைகாற்றவர். இப்படி போனாக்க உங்களுக்கு வரணும்னுட்டு அவங்களும் மறக்க கூடாது. அவள் ஆல்சோ தேர் ஆல்சோ உங்களை சிக்ஷா குரு மாதிரி. இப்ப சுனிதி இருக்கு. சுனிதி தன்னுடைய பையனுக்கு என்ன சொன்னது? வனத்திலே போய் தபஸ் பண்ணாக்க விஷ்ணு பகவான் அங்க இருக்கிறாரு சொல்லுது, வழி காட்டுது. அது கூட பாரதர்ஷக ஏதோ ஏதோ குருன்னு பேர் சொல்லுவாங்க. அதுக்கான I forgot the correct name. Paradharshaka. Padpadakshak. So such a guru. That is a guru. Yes, okay. This and all Krishna's arrangement. Okay. Okay. So first of all, any guru, a guru, genuine guru never tells that I am going to give you initiation. First of all, the point you should understand. No genuine guru will tell that I will give you initiation. Why you are bothering? Why you bother? A genuine guru never tells. He will test the person. After he pleading only, he will accept to give initiation. Krishna never told Arjuna, you become my disciple, I will become your guru. He never told. As the both are very close from childhood. But when Arjuna himself pleaded Krishna, even my own intelligence is not helping me, Krishna, you please help me. I am surrendered soul. I am your disciple. You are my master. Isn't it? Krishna is the master of all masters, but he never revealed himself that I can help you. I can become your guru. You become my disciple. He never told. Isn't it? So genuine guru never tells that I will give you initiation to come to me. You understand? So the real guru will tell you, you just depend upon Krishna. You take shelter under the lotus feet of Krishna. You worship him. He will guide you. That is the genuine guru. You have to read the Prabhupada books first, Prabhu. Everybody. It means that this for all. Without reading Prabhupada books, we cannot come to any conclusion. Prabhupada is not an ordinary person. He is empowered Sakta-Vesha Avatara by Krishna for our particular age. This time, Prabhupada books are very, very much valid. Yes, Prabhu. That is the way. So even if you accepted a guru, afterwards you are finding that he is not that much up to the standard, no problem. You cannot find faults with your guru. That is the principle. You become bona fide disciple. He may not be bona fide guru,
but you become bona fide disciple, then Krishna will take care of you. Krishna will take care. Okay? Ultimately, Yes. we are all children of Krishna. We deny Krishna. That's why Krishna has given the charge of first to someone else. On my behalf, you take care of my child. If that person is not proper, then Krishna will take care of his own children, no? Isn't it? Yes, Prabhu. You are going to admit your children to some school. You think that the school is very good. Afterwards, you find that the school is not good. You will replace the school, isn't it? The same thing Krishna will also do. So we have to be bona fide. Yes, Prabhu. Huh? So you Yes. need not bother for your guru or this or that also. A guru who is giving initiation is also not that much important, but your Siksha guru is very, very important. Important. Yes, Prabhu. The Siksha is going to transform you. Diksha is going to connect you to our parampara. But we don't make any distinction. Because a person is helping you in small way and the person is helping you in a big way, and you are very much obliged to both. Yes, Prabhu. Isn't it? That is our attitude. We don't Yes, Prabhu. differentiate. Time, place, circumstances. Even the small help at very emergency time we needed, and he helped me. That is also so important. Yes. We don't distinguish. Yes, Prabhu. Okay, you understood the point? Understood, Prabhu. Understood. Any circumstance, being the child of Krishna, we need not bother for anything. That instant when you realize that you are in a very worst condition, you surrender to Krishna. Krishna will accept you. Sarva dharman parityajya mam ekam sarvata. At least that point of time, if you surrender to Krishna, Krishna can eradicate all your previous problems, sins, this, that, and all. You are purified. This is Krishna consciousness. Yes, Prabhu. This moment, you surrender to Krishna. Forget all those things. Naturally, obviously, we also don't ask anyone come to us. We don't ask his previous life and all. Let that be anything as that is a ignorant way. It has gone. Now onwards, we have to be very, very careful. Now surrender to Krishna. Now you do good things. Sadhana Yes, Prabhu. nicely. Okay? Because we're Yes, all Prabhu. children of Krishna only. Because of not aware of the things, we did something wrong. Once you come to know, then you don't do. Okay? Yes. Yes, So Prabhu. for Yes, Prabhu. any circumstance, don't bother. Surrender to Krishna. You Yes, Prabhu. confess your mistake. Then it's very, very nice. So Krishna consciousness is very, very nice. Yes, Prabhu. Yes. Yes, Prabhu. Thank you, Prabhu. Prabhu, Hare one more Krishna. question, Prabhu. Yes. பிரபு இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து ஒரு சோல் வந்து டிபார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பாடி வந்து வேல்யூ இல்ல ஆமா. அப்படின்னு சொன்னீங்க பிரபு. ஆமா. சோ அது ஒரு ஒரு வைஷ்ணவா கேஸ்ல வந்து அந்த பாடி பிகாஸ் கிருஷ்ணாக்கு சர்வீஸ்ல யூஸ் பண்ணதுனால அந்த பாடி அந்த பாடிக்கு வேல்யூ இருக்கா பிரபு? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரபுபாத் வந்து நம்ம அவர் இருந்த அந்த மூர்த்தியில தான் நம்ம வர்ஷிப் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு வைஷ்ணவ் பாஸ் ஆன் ஆனா கூட இப்போ அந்த வைஷ்ணவ் வந்து ஆல்டருக்கு எடுத்துட்டு போனாங்க, ஆரத்தி பண்ணாங்க. சோ அதனால அந்த அதை எப்படி பாக்குறது பிரபு? சோ அந்த பாடி வந்து டிரான்சென்டென்டலா? No, 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 no. You see, once you become self-realized, I told you that it is not the meaning that you are not the body, only soul. It includes even the source of the soul. Who is the source of the soul? Who is the source of Krishna. this? Krishna. Krishna. So once you become
self-realized, and you have connection with yourself and Krishna, the deity in the temple. Yes, Prabhu. So what is the wrong if a self-realized person, a pure devotee, he Mm, leaves his body, uh, mm, then the Krishna doesn't, he doesn't want to see that dead body, mm, uh, mm. because the Yes. person realized, Mm. isn't it? Yes, Prabhu. So Mm. if you don't take the dead body to Krishna, Krishna may become uh, unhappy, Unhappy. Yes, isn't it? Prabhu. Yes, Prabhu. You understand? That is the relationship. We Relationship. have Yes, Prabhu. relationship with Krishna, but we forgot. But Krishna never forget. Mm. Okay. So Yes, if Prabhu. I realize Krishna, I become Mm. very pure. So Krishna always longing me. Mm. Krishna is here in this material world also. Krishna is there in spiritual world also. But here in Mm. this material world, the self-realized and Krishna has a very close relationship. Yes. If the self-realized person departed, then Mm. it is the duty of the others to take him to the person Krishna, Mm. isn't it? Yes, Prabhu. So this is so important to become self-realized. It is not only Pankajangiri case. I have seen Mm. many others also. Mm. Huh? Yes, Prabhu. They take to Krishna deities and they circumambulated also. Yes, Prabhu. I saw But many. Mm. how they decide இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியாக்கு Mm. சமாதி கொடுக்கணுமா இல்ல ஃபயர் பண்ணணுமான்னு எப்படி டிசைட் அது பண்ணுவாங்க பிரபு? ஃபயர் பண்றது அதுதான் எனக்கும் கொஞ்சம் ஐ எம் சாரி பட் வை ம், திஸ் ஈவன் ஐந்திர பிரபு ஆல்சோ burnt and ம், Pankajangiri also burnt ம், and both are brahmacharis. Aindra Prabhu ம், was also brahmachari, Pankajangiri also brahmachari. So for ம், brahmacharis, they don't bury it seems. ம். Sannyasi means they bury. ஓகே. Huh? ம், Brahmacharis means there is something, they have the chance to become grasta also. Sannyasi means there ம், is no chance. ம். So in my experience also here, I learned that ம். for sannyasis they bury. ஓகே, Brahmacharis means they burn. ஓகே, ஓகே. Uh, Even Aindra ம், Prabhu also witnessed. Mm, ஓகே. they bury, they burnt. ம். Yes. ஓகே பிரபு. Okay, பட் Haribol. அது என்ன டவுட் வந்தா பிரபு, பட் பிகாஸ் தட் இஸ் இட் லிட்டில் அன்நேச்சுரல் பிகாஸ் ஒருத்தர் லைஃப் ஃபுல்லா பிரம்மச்சரியா இருக்காருன்னா தட் ஆஷ்ரம் Nice வாஸ் மென்ட். brahmachari. Mm, ஆமா பிரபு, பட் த நைஷ்டிக் பிரம்மச்சாரி மீன்ஸ் பட் தட் ஆஷ்ரம் வாஸ் mm. ஆஃப்டர் பிரம்மச்சரியா எய்தர் சன்னியாஸ் ஆர் கிரகஸ்தாஷ்ரம். ஸோ Ah, அது சன்னியாஸ் லைக் அட் த ஏஜ் ஆஃப் 60, 65, 70 வரைக்கும் கூட நைஷ்டிக் பிரம்மச்சரியா இருக்கிறது இஸ் இட் ஆஸ் but பர் that வர்ணாஷ்ரம் is ஆர் not நாட்? the case. The case is when he gave up his body, what was his position? He was brahmachari. பொசிஷன் பிரம்மச்சாரி. Brahmachari ஓகே, means we have to burn it. ஓகே பிரபு. ஓகே பிரபு. Huh? எஸ் பிரபு. Yes. Just before one day he is giving up his body, if he has taken brahmachari, sannyasa, then he may be buried. ஓகே, ஓகே பிரபு. ஓகே Huh? Yes. பிரபு. ஜஸ்ட் இன்னொரு கிளாரிஃபிகேஷனுக்காக அதே No கொஸ்டின், problem. செல்ஃப் ரியலைஸ்டு பிரபு, Yes. செல்ஃப் ரியலைஸ்ட் பியூர் டிவோஷன். Uh, இப்போ ஒரு நம்ம கோல்டு ஓகே பிரபுபாத் பர்போர்ட் படிக்க சொல்றீங்க பிரபு, பட் இப்போ எப்படி இஸ் இட் அவர் should we at all distinguish who is self realized or pure devotee பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து எப்படி பண்ணணும்? How can somebody identify distinguish whether it பண்ண is self? வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. Mm, Everything depends upon the behavior of the person. A mm, self-realized person behaves in such a way that mm. he is always reminding others Krishna. Krishna. Mm, He is reminding others all the time Krishna.
Okay. Yes, Prabhu. If not, is not yet fully become self-realized. Hmm. Self-realized means himself, Krishna, and all others. Because Hmm. Krishna means all others also. He Hmm. should show us the connection between all and Krishna. One who sees Krishna in all and Krishna in all. Hmm. Isn't it? Yes, That Prabhu. is self-realized. Hmm. Yes, Prabhu. So he's It 24-hour is, Krishna conscious, basically. yes, 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 yes. Yes, As soon Prabhu. as you look at him, you should also Hmm. remember Krishna. Oh, he's Hmm. representing Krishna. Krishna. Yes, Prabhu. Yes. Yes. No other Yes, Prabhu. activity Thank you. than Krishna service. Service. Yes, Prabhu. Yes, Prabhu. Thank you very much, Prabhu. Hare Krishna, welcome. Hare Krishna. Hare Krishna. Anyone else? Yes. ஹரே கிருஷ்ணா பிரபு. Yes, Mataji. பிரபு ஒரு டவுட். கேளுங்க. இப்போ நிறைய பேட் கர்மாஸ், ம். மோஸ்ட் ஆஃப் த திங் அவங்களுடைய கர்மாஸ்ல குட் ஆக்டிவிட்டிஸை விட பேட் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு. சோ ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது ஆ. தே கோ டவுன் டு தி லோயர் ஸ்பீஷிஸ். ஓகே. அப்ப நெக்ஸ்ட் பர்த்ல. ஆமா. ஓகே. சோ அந்த மாதிரி அவங்க லோயர் ஸ்பீஷிஸ்ல இருந்து அகைன் தே கம் டு திஸ் ரெவல்யூஷன் ப்ராசஸ் பிரகாரம் வருவாங்க. அந்த ரெவல்யூஷனரி ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் பிரகாரம் தான் திரும்பி அது எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் மனித ரூபம் கிடைக்குமோ சொல்ல முடியாது. கரெக்ட். சோ அந்த மனுஷ இதுல வந்த பிறகு அவங்க அகைன் தே ஹேவ் டு ரியலைஸ். அதுக்கு அப்புறமா தான் அந்த சஃபரிங்ஸ் வந்து அவங்களுக்கு அப்ப இருக்கும் இல்லீங்களா? டெஃபினட்டா இருக்கும். அப்படிதான் அந்த ப்ராசஸ் வரும் இல்லையா? ஆமா. அவங்க அந்த பாருங்க, ஸ்பீஷிஸ்ல இருக்கும்போது இப்ப ஒரு பூனையும் நாயாக இருக்கும்போது கூட அவங்களுக்கு சஃபரிங்ஸ் இல்லை என்றது ஒண்ணுமில்லவே இல்லை. சஃபரிங்ஸ் இருக்கு. நம்ம பார்க்குறோம் இல்லையா, தெருவில் எத்தனை பசங்களெல்லாம் கல் போட்டு அடிக்கிறாங்க ஒரு வாட்டி ஒரு நாயே இல்லையா? புலியை பார்த்தாலே நரிக்கு பயம். ஒரு காட்டுல கூட அதை இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்வது இல்லையே, பயந்து பயந்து வாயிடுது. பயந்து பயந்து வாழ்றதுனாலும் அதுவும் கஷ்டம் தானே. ஆனா அதுக்கு கர்மா ரியாக்ஷன் என்றது இல்லை. இந்த பாவம் பண்ணி இந்த பாவத்துக்கு நீ அனுபவிக்கணும். மனிதன் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இல்லை. ஒரு நரி வந்து சிங்கத்துக்கு எதிர்க்க வந்துருச்சுன்னாக்கா அதோட கர்ம பலம் இல்லை. நரியுடைய கர்ம பலத்தால சிங்கம் வந்தது, சிங்கம் வந்து இதுக்கு பிடிச்சது சாவடிச்சதுன்றது இல்லை. அதுக்கு கர்மா இல்லை, ஆக்ஷன் இல்லை, ரியாக்ஷன் இல்லை. நம்மளுக்கு தான் அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அதுல இது விலங்கு ரூபத்துல இருக்கும்போது கூட நம்ம பயந்து பயந்து தான் வாயணும். அந்த இது கூட சுகம் இல்லை. ஆனா அதுல நிறைய சந்தோஷத்தை, புலங்களுடைய இன்பத்தை அனுபவிக்கலாம். அந்த வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பயந்து பயந்து அனிமல் ஸ்பீஷிஸ்ல இட் என்ஜாய்ஸ் இல்லையா? அந்த அந்த ஸ்பீஷிஸா இருக்கும்போது இட் என்ஜாய்ஸ். ஆமா. ஓகே ஓகே. ஆக்ஷன் ரியாக்ஷன் இல்ல. அந்த பேட் ரியாக்ஷன்ஸ், அந்த பேட் ஆக்ஷன்ஸோட அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ஒன்லி இன் தி ஹியூமன் ஃபார்ம். ஆமா. இல்ல இப்போ மனிதனு இப்போ ஒரு விலங்கா மாறுறான். மனிதன் கெட்ட பழக்கம் எல்லாம் இருந்ததால அவன் இப்ப விலங்கா போறான். விலங்க போன பிறகு அந்த கர்ம இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த அனிமல் லைஃப்ல கூட அனுபவிப்பான். இப்ப சிங்கத்துக்கு எதிர்ப்பு நரி வருதுன்னாக்கா அதுக்கு கர்ம பலம் பண்ணாக்கா பூரா பண்ணிக்கிட்டு இது இல்லையா. ஆனா அது நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப வந்து சிங்கம் வந்து நிறைய சாப்பிடுதுன்னாக்கா சிங்கத்துக்கு கர்ம பலம் இருக்குன்றது இல்லை. அது கர்ம பலம் இல்லை. எதுக்கு எது சொல்ல முடியாது. ஆக்ஷன் ரியாக்ஷன் என்றது இவங்களுக்கு இல்லவே இல்லை. ஆனால் கஷ்டத்தை அனுபவிக்கணும், கஷ்டத்தை அனுபவிக்கணும். அது யாராலும் தப்பிக்க முடியாது இல்லையா. வேட்டைக்காரன் போயிட்டு நிறைய நிறைய வேட்டெல்லாம் பண்ணி பறவைகளே இந்த இதெல்லாம் சாவடிக்கிறாங்க இல்லையா இல்லையா. அதுக்காக அந்த பட்சிக்கு அது ரியாக்ஷன் என்று நினைக்கக்கூடாது. ஓகே. அந்த பட்சி ஒன்று இறந்துட்டாங்கள அதுக்கு ரெவல்யூஷன்ல இன்னும் மேலேக்கு வந்துடும்.
கீழேக்கு போற வாய்ப்புன்றதே இல்லை அதுக்கு. ஓகே. சோ ஆனா அந்த ஸ்பீஷீஸ் பறவையா இருந்ததுன்னா அப்ப அதுக்கு கீழே அது போகாது. ஆனா மனிதனுக்கு அப்படி இல்லை. மனிதனுக்கு கீழே போகிறது உண்டு. எனக்கு ரியாக்ஷன் உண்டு. ஓகே. அந்த ரிவல்யூஷனரி ப்ராசஸ்ல மனிதன் உடல் வர வரலும் மேல 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 எலிவேஷன்லயே இருக்கும். மனித ரூபம் வந்த பிறகு இப்போ அப் அண்ட் டவுன் தான். இப்ப இப்படி சொல்லலாமா பிரபு? இப்ப சப்போஸ் ஒருத்தர் அடுத்தவங்களை நிறைய அடிக்கிறாரு இல்ல துன்புறுத்தி இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் அந்த கெட்ட குணங்கள் இருக்கு, அவர் ஒரு டாக் ஸ்பீஷியஸே எடுத்திருக்கலாம். அந்த டாகா இருந்தப்ப இதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப கல்லால அடிக்கிறாங்கன்னு, அப்ப அந்த ஆக்ஷனுக்கு அது ரியாக்ஷனாக இருக்க முடியுமா? இப்ப யாரோ கல்லால் அடிக்கிறாங்கன்னா இவர் செஞ்ச அந்த மிஸ்டேக் தான் இவர் இதுல அனுபவிக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அது நம்ம அந்த பர்டிகுலரா சொல்ல முடியாது மற்றது. ஆனாலும் அதுல இன்வால்வ் ஆகிதான் இருக்கு. அதுல நிச்சயமாக இன்வால்வ் ஆகியிருக்கு. இதுல 2 ஆக்ஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று பண்ற தவறுகள், 2வது நம்மளுடைய கோரிக்கைகள். ஆக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டிசைர்ஸ் வேற இருக்கு. இப்ப மனிதனா இருக்கிற போது என்னென்ன தவறுகள் பண்ணானோ அது இந்த விலங்க மாறின பிறகு கூட அந்த ரியாக்ஷன் அவன் எடுப்பான். ஆனா பர்டிகுலரா என்னவென்று நம்ம சொல்ல முடியாது, அது தேவையில்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளே இந்த கோரிக்கைகள் எல்லாம் இருக்கான் இல்லையா? இப்ப அவன் லாஸ்ட் விலங்குல இருந்து மனித ரூபத்துக்கு வரான்னு நினைச்சுக்கோங்களேன். அடுத்த பிறவில மனித ரூபத்துல வரப்பான். அது விலங்கியா இருக்கும்போது அவனுக்கு ரியாக்ஷன் இல்லை. விலங்க என்னென்ன தவறு பண்ணானோ அந்த தவறுகளை ரியாக்ஷன் இல்லை. புரியுதுங்களா? ஆனால் அவன் மனித ரூபத்துல வரப்போறாரு. இப்ப மனித ரூபத்தில் வரும்போது ஆனா அவங்க கோரிக்கைன்றது இருக்கு இல்லையா ஆத்மாவில், அந்த லாஸ்ட் விலங்குக்கு சில கோரிக்கைகள் இருக்கும். அந்த கோரிக்கையோட இவன் மனித ரூபத்துல வரப்போறான். அப்ப அந்த கோரிக்கைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டியது வரும். பகவான் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடலை கொடுப்பான். ஹியூமன் பீயிங்ஸ்ல கூட 4 லட்சம் விதமான லெவல்ஸ் இருக்கா. 4 lakhs. இந்த ஆதிவாசிகள் அது இதெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப நீச்சமான அதுல இருந்து போய் 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 மேல வரலும் போனாக்கா தேவதர்கள் வரலும் 4 லட்சம். அதான் எந்த கோரிக்கை நம்ம கோரிக்கை மேல ஆதாரப்பட்டு இருக்குது. மனித ரூபம் அந்த அனிமல்ஸ்க்கு கூட அந்த கோரிக்கை டிசைர்ஸ் இருக்கா பிரபு? ஏன் இல்லை, அந்த கோரிக்கை மட்டும் சாகாது, கோரிக்கைகள் இருக்கும். கோரிக்கை என்றது போகாது. ஆனா எந்த தவறு பண்ணாலும் அந்த தவறுக்கு ரியாக்ஷன்ன்றது இல்லை. அந்த உடல்ல இருக்கிற போது ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன்ன்றது இல்லை. இன்னொரு விஷயம் கூட, அவங்க இந்த இயற்கையுடைய சட்டங்களுக்கு விருத்தமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். சட்டத்தின் இந்த இயற்கையின் சட்டங்களுக்கு விருத்தமாக நடந்து கொள்ள மாட்டாங்க. எதுக்குன்னாக்கா அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை. நம்மளுக்கு அந்த இது இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. இந்த சட்டத்துக்கு விருத்தமாக நம்மளும் நடந்து கொள்ளும். அதுக்குதான் நம்மளுக்கு ரியாக்ஷன்ன்றது வருது. அதான் நம்ம ஜாகிரதையா இருக்கணும். இத வேலை பண்ணலாமா பண்ணக்கூடாதா முதல்ல யோசிச்சுதான் அந்த வேலை பண்ணணும். இந்த மனித ரூபத்தில இருந்துதான் இந்த ஜெயில் என்ற உலகத்தில இருந்து விடுதலையாகி நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா விலங்கு ரூபத்தில இருக்கிற போது நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. Hare Krishna Prabhu. Yes Mataji. Prabhuji, suppose if a family is except one devotee in a family, all others are non-devotees. In that case, if one person expires from the family, if they are dead, the devotee is dead, what type of rituals they'll follow the same rituals for like their other people, or a devotee has got some type of particular rituals? If the devotee gave up his body,
isn't it? Yes, Prabhuji. The rest and all non-devotees. Rest are all non-devotees. They never obeyed the devotee. How you can expect that Yes. they can do the rituals as per you wish? It is impossible. They do rituals as they like. But being a devotee gave up the body. Afterwards, the soul has nothing to do with the rituals because he's already a devotee. Krishna will take care of the devotee. So whether the rest of the people doing the rituals perfectly or not, that is not the matter. That is immaterial for a devotee. Okay? Hare Krishna. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Yes, Mataji. பிரபுஜி ஒரு சந்தேகம். கேளுங்க. இப்போ இந்த ஹியூமன் பர்த் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனா சில பேருக்கு கிடைச்சு பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப கீழ்மட்டமான நிலைமையில லைக் ஒருத்தருமே பண்றதுக்கு ஆளே இல்லாம ரோட்ல ரொம்ப பிச்சு இருக்கு. அதுவும் சில பேர் கண்ணு தெரியாம கை கால் ஊனமா இப்படிலாம் ரொம்ப ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன்ல இருக்காங்க. ஆனா அந்த பாடி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை எப்படி பிரபுஜி எடுத்துக்கிறது? இது முதல் ஹியூமன் பாடியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எத்தனோ ஹியூமன் பாடியிலே வந்திருக்கலாம். பூர ஜன்மத்தில் என்னென்ன பாவங்கள் பண்ணாங்களோ அதனுடைய பலிதத்துக்காக தான் இப்போ அவங்க அந்த நிலைமையில இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு பகவானுடைய பக்தி பண்றதுக்கு பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளால உதவி பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது பண்ணாலே அவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடைச்சிவிடும். அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னுட்டு நம்ம கவலைப்படக்கூடாது. காரணம் பகவான் அவங்கள அந்த மாதிரி நிலைமையில வச்சிருக்கிறாங்க. காரணம் அவங்க முன்னெல்லாம் என்னென்ன பாவங்கள் பண்ணி கொண்டார்களோ. சொல்றது புரியுதுங்களா? அதனால நம்ம அவங்கள ஒரே மட்டும் சரி பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பகவான் நாமத்தை ஜபிக்க வைக்கணும். பகவானுடைய பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். இது தவிர நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்கிறாங்களோ, அவங்க ஆத்மா எந்த மாதிரி அசுத்தமாக இருக்கிறதோ நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நம்மளால முடிந்த வரலாம் அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கலாம். பகவானுடைய பிரசாதத்தை பகவானுடைய நாமத்தை கொடுத்து ஜபிக்க வைக்க சொல்லலாம். அது தவிர வேற பண்றது ரொம்ப கஷ்டம். சில பேர் பிரபுஜி அதாவது அவங்கள எந்த வகையிலுமே திருப்ப முடியாத ஒரு நிலைமையில திருப்ப முடியாது. அதாவது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா ரொம்ப டெப்த்ல இருக்கிறாங்க. பாவம் பண்ணிட்டு அது மேல எடுக்கிறது கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இந்த இது சொல்லணும். அவங்க பண்ணிக்கிட்ட பாவ கர்ம பலித்தால தான் அவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க. அதனால பகவான் கிட்ட வேண்டிக்கணும், மன்னிக்க சொல்லி வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் பகவானுடைய நாமத்தை அவங்களுக்கு ஜபிக்க வைக்கணும். பிரசாதம் அவங்களுக்கு கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. இது பத்தியெல்லாம் நம்ம கவலைப்பட முடியாது மாதாஜி. இந்த கலியுகத்திலே நிறைய பேர் பாவங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரபுஜி. இது கிடைக்க முடியாத ஒரு அவங்க அந்த கஷ்டத்துலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு சாண்டிங் பண்ண வைக்கணும், பிரசாதத்தை கொடுக்கணும், சில கதைகள் சொல்லணும். ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னுட்டு. இனிமேல இந்த மாதிரி தவறான காரியங்கள் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணணும் இல்லையா? கிருஷ்ணா எல்லாமே பண்ணுவார். ஒருத்தர் நிறைய சலுகை கொடுப்பார், சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார். அது அவங்க கர்ம பலிதம். அவங்க மாதாஜி சொன்னது அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம போய் சொன்னா கூட அதை அவங்க ஏத்துக்கிற கண்டிஷன்ல இருக்க மாட்டேன்றாங்க. அப்ப நம்ம விட்டுறணும். சொன்னாலோ இல்ல அப்ப நம்ம அவங்கள விட்டுட்டு பகவானுக்கு அர்ப்பணை பண்ணணும். பகவானே இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள், எனக்கு அந்த அளவுக்கு உதவி பண்றதுக்கு சக்தி இல்லை,
நீங்க எனக்கு சக்தி கொடுத்து அவங்களை உதவி பண்ண வச்சாக்க நல்லது, இல்லைகாட்டி நீங்களே அவங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லணும். அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது சாதாரண ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸியா ஏற்றுக்கொள்றதா இருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு ஹியூமன் பர்த் அவங்களுக்கு கிடைக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிரபுஜி. அதான் சொல்லுது 4 லட்சம் லெவல்ஸ் இருக்கிறாங்களே, 4 லட்சத்துல எல்லாரும் நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? இல்லையா? 80,01,000 எடுத்துக்கிட்டா ரொம்ப மோசமா இருப்பாங்க. விலங்கு மாதிரியே இருப்பாங்க. அவன் மனிதன் மாதிரியே இருக்க மாட்டான். 80,01,000 இருந்து 84 லட்சம் வரல, 4 லட்சம் மனித பிறவி இல்லையா? சோ இப்ப இந்த டிவோட்டிஸ் சில நேரங்கள்ல இந்த அனிமலா வரும், நம்ம கதையில படிக்கிறோம் இல்லையா பிரபு? டிவோட்டிஸ் அனிமலா வராங்களா? அதே கஜேந்திரனா இருந்தாரு, அதே மாதிரி அந்த முதல்ல இருந்தது, அப்புறம் ஜட்டாயு இருந்தாரு. அவங்க எல்லாமே டிவோட்டிஸ் தான். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த அனிமல் ஸ்பீஷிஸ்ல இருந்தே அவங்களுக்கு லிபரேஷன் கிடைக்கிறது இல்லையா பிரபு? அது இந்த கலியுகத்துல இருக்கிறது இல்லை மாதாஜி. அவங்க எல்லாம் ஸ்பெஷல், அவங்களெல்லாம் ஸ்பெஷல் பர்த். அது இப்ப ராமருக்கு பாருங்க, ராமருடைய சேனத்துல எல்லோரும் குரங்குகள் தான், மனிதர்கள் ரொம்ப கம்மி இல்லையா? இது காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ராமருக்கு யார் உதவி பண்ணது? எல்லாமே குரங்குகள் தான் இல்லையா? மனிதர்கள் என்றாலும் யாருமே இல்லை. ஜாம்பவான் எடுத்துக்கோங்க, அனுமான் எடுத்துக்கோங்க, விபீஷன் எடுத்துட்டாக்க ராட்சச குடும்பத்துல பிறந்தவன் இல்லையா? அதனால ராமர்கிட்ட மனிதர்களே இல்லை. ஏன்னாக்கா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி குரங்கு மனித ரூபத்துல இருக்கிறாருனாக்கா, ஹனுமான் மாதிரி யாராவது வந்தாலும் நம்மளுக்கு அது சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அதனால அந்த ஜட்டாயு இவங்களெல்லாம் வெரி ஸ்பெஷல் சோல்ஸ். இப்ப பகவான் ராமருடைய ஆணை மேலே இவங்க எல்லோரும் கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. இப்ப ஒரு டிராமா போடுறாங்கன்னாக்கா முதல்ல அந்த பாத்திரங்களை பாத்திரதாரியை பார்ப்பாங்க. அது யார் இந்த பாத்திரத்தை போட முடியும் என்று செலக்ட் பண்ணிட்டு அவங்க எல்லோரும் டிராமால இந்த ஸ்டேஜ்ல வந்து பண்ண சொல்லுவாங்க. அது போல ராமர் கூட இந்த ராமாயண காலத்திலே ராம உலகத்திலே வைகுண்ட உலகத்திலே எல்லோரும் மீட் பண்ணி எல்லோரும் இப்ப நான் பூமிக்கு போறேன், பௌதிக உலகத்துக்கு, அங்க ராமாயணம் நடக்க போகுது, நீங்க எல்லோரும் எனக்கு உதவி பண்ணணும், யார் எந்தெந்த வேஷம் போடுறீங்க. அதுல ஜட்டாயு ஒரு வேஷம் வேணும் இல்லையா? ஹனுமான் ஒரு வேஷம் வேணும், குரங்கா இருக்கணும். யார் ஒத்துக்கொள்றாங்களோ அவங்களுக்கு அதே மாதிரி வரும். அந்த டிராமா முடிஞ்ச பிறகு அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க இல்லையா? இது கூட ஒரு ராமாயணம் பண்ணும்போது ராமர் வரும்போது அவரோட எல்லோரும் வருவாங்க. ராம வைகுண்ட உலகத்துல இருந்து எல்லோரும் இறங்கி வருவாங்க. இந்த ராமாயணம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் அந்த உலகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அது இப்ப நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இது ஜட்டாயு ஒரு பறவையா இருந்துட்டு போனாங்க. இப்ப நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லையா? நம்மளுக்கு நிச்சயமா இல்லை. நம்ம ராமரோட கலந்து வரல, கிருஷ்ணனோட கலந்து வரவில்லை. நம்மளுக்கு நம்மளே வந்திருக்கிறோம். நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற கோரிக்கைக்கு அனுசாரமாக நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? அதனால அவங்களுக்கு நம்மளுக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, எஸ் மாதாஜி. இப்போ நம்மளுக்கு இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செஷன் போல இது நான் இது பண்றேன், என் பண்றேன். நெக்ஸ்ட் செஷனுக்கு எல்லோரும் வந்துடுங்க. லாஸ்ட் செஷன் நெக்ஸ்ட்.